சாராளை அற்பமாக எண்ணி எஜமானியாக முயற்சித்ததும், இஸ்மவேல் ஈசாக்கை கேலி செய்ய முயற்சித்ததும் போல தீர்க்கதரிசியிலும் மேலானவரும் மேசியாவுமான இயேசுவை விட தன்னை மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக முகமது நபி வெளிப்படுத்தியுள்ளார். மோசே முதல் யோவான் வரை அத்தனை தீர்க்கதரிசிகளும் இஸ்ரவேலர் அல்லது யூதர்களாக உள்ள யூத சரித்திரத்தையும் மோசே இஸ்ரவேலருக்கு கொடுத்த கட்டளைகளையும் குரானில் எழுதி இஸ்மவேல் ஆபிரகாமின் வித்தாக இருந்ததை பயன்படுத்தி இஸ்ரவேலரை பின்தள்ளி வாக்களிக்கப்பட்ட தேசத்தை உரித்தாக்கி கொள்ளும் முயற்சியில் யூத கிறிஸ்தவ மதத்தின் போதனைகள் பிழையானதென கூறி இஸ்லாம் மதம் உருவாக்கப்பட்டது. மனித முயற்சி இல்லாமல் விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய இயற்கைக்கு மாறான வல்லமையினால் பிறந்தவன் ஈசாக்கு. ஆனால் மனித முயற்சியினால் மனித சக்திக்கு உட்பட்டு பிறந்தவன் இஸ்மவேல். வாக்கு தத்தத்தின் விசுவாசத்துக்கும் மனித முயற்சிக்கும் இடையிலான போராட்டமே கிறிஸ்தவமும் இஸ்லாம்.